உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. மாக்குமெண்ட்ன்ற வார்த்தையை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தாட் இருந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு சொல்ல நானே அவ்வளவு இதுக்கு சொல்ல கிட்டத்தட்ட ஹீஸ்ட் மாதிரி தான், போலீஸ்ட்ட மாட்டாம ஆபீஸ் போலீஸ் தேடி வர்ற அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் எடுத்து. இவங்க 2002 பாண்ட் தான். இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே சின்ன வயசுல ரொம்ப வருத்தமா இருக்கு நம்மளோட. அவர் சிகரெட் பிடிக்க பழக்கினதே அந்த படம் பார்த்துட்டு வந்தது தான். எல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு சிகரெட் பிடிச்சதுனால. 10 நாள் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். 3 முடிச்சு படம் பார்த்துட்டு சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த உரையாடல் ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நக்லைட்ஸ் டீம் இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், எல்லாருமே வெல்கம் பண்ணிடலாம். ஸ்வேதா, கிருஷ்ணகாந்த் ப்ரோ, ஜென்சன், அனிருத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு இருக்கீங்களே. சரி, கசின்ஸ் எப்படியான ரிசப்ஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே புதுசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இது நான் பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடின்னு. பட் இந்த மாக்யூமெண்ட்ரி ஸ்டைல் பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. எல்லாருமே வாவ், இப்படி ஒரு தமிழில் இப்படி ஒரு சீரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே தலைவா, உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன், நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருக்குது? இல்லை, அது சொல்கிறதெல்லாம் பெருசாக நான் அப்படி யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டதெல்லாம் இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோங்கிறது பர்சனலி எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான், ஒரு சேலஞ்ச் தான். கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச் தான். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல போறோம் ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் இல்ல. நல்ல விதமா தான் பக்கத்துல வச்சுட்டு பேச முடியாது. இது வந்து வாண்டடா நான் வண்டியில ஏறினேன் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு எழுதின கேரக்டர் தான். அதுக்கப்புறம் படங்க நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கிறப்போ என்னைய வச்சுட்டு தலைவலியா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் வாண்டடா போய் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, அதே போல நீங்க உங்க பக்கத்துல வச்சுட்டு அந்த மாதிரி நாங்க ரொம்ப பரஸ்பரம் மரியாதை வச்சிருக்கிறோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த கேரக்டர் ஒர்க் ஆகும், இதுல நம்ம ஒர்க் பண்ணிடணும் அப்படின்ட்டு வாண்டடா வண்டியில இருந்தேன். அனிருத் ப்ரோ, ப்ரோ நல்ல ரிசப்ஷன் தான் ப்ரோ. எங்க ஏதாவது ஒரு 2 சொல்லு நல்ல ரிசப்ஷன். சரி, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிருக்காங்க உங்க கேரக்டர்? ஏன்னா உங்க கேரக்டர் வந்து நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக இந்த இது வந்து அவங்க திருப்பி ரொம்ப நாளாக கசின்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. எப்படி இதை காப்பாற்ற போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம். ஏன் எப்போவுமே என்னென்னா இந்த ஒரு நல்ல ஒர்க் பண்ணும்போது அதை சொதப்பிடக்கூடாதுன்ற ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இருந்தது. பட் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, என் ஸ்பெஷல் ஒன் இல்லை, நல்ல ரிசப்ஷன், ஃபண்டாஸ்டிக் ரிசப்ஷன். என்னன்னா உண்மையாக வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சிரமம் இருக்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா மாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மா ட்ரை பண்ணுறப்போ அது இந்த மெயின் ஸ்ட்ரீமில் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் ரீரெக்கார்டிங் இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எபிசோடு எக்ஸ்பெரிமெண்ட், ப்ராப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எபிசோடு தான். அது ஒரு பிஜிஎம் கிடையாது, அதில் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் இருக்குல்ல, அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் வந்து ஃப்ராங்கான ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன். ஆனால் அதோட செகண்ட் எபிசோட்லேருந்து வந்த ரிசப்ஷனுங்கிறது உண்மையாகவே யுனானிமஸ். அவங்க சொன்ன சில ஃபேக்டர்ஸை நாங்கள் ரெக்டிஃபையும் பண்ணிட்டோம். அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட செகண்ட் எபிசோட் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து இஷ்யூனாங்க, செகண்ட் எபிசோடு பேரே ஜூம் இன் ஜூம் அவுட்னு வச்சு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் தான் ரிலீஸே பண்ணோம். அதுக்கு பயங்கரமான ரிசப்ஷன் இருந்தது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து. இப்போவும் நமக்கு யாராவது நீங்க சொன்ன மாதிரி ஆடியன்ஸு, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கூட கால் பண்ணி ரொம்ப நல்லபடியாக பேசுறாங்க. முக்கியமாக வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவர் வந்து நான் ரொம்ப பண்ணக்கூடாது தலைவலி அவர் சொன்ன அந்த ரேஞ்செல்லாம் இல்லை. நாங்கள் எழுதி வச்சுட்டு அவருக்கான சின்சியரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கரெக்டா ஆரம்பிக்கிற டைம் அவரோட நேரம் கிடைச்சிருச்சுன்னா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க டெஃபினட்டா நாங்க ரெடின்ட்டு குஷியில இருந்தோம். ஐயா குட்டி கேரக்டருக்கு பின்ன அவர் எப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் தெரியும்ல, அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்ட பின்னாடி இந்த ஐயா குட்டி கேரக்டர் வந்து கிரேவும் கிடையாது,
இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர் நம்ம இந்த எபிசோட்ல வந்து ஒரு ரொம்ப நல்லவர் கெட்டவர்ன்ட்டு கிடையாது. எனக்கு படக்கா வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க, இனி கெட்டவங்களா இருப்பாங்க, விடிஞ்சா வந்து உத்தமரா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்கல்ல. சடனா பார்த்தா அவங்க சாயந்தரம் அவங்க இன்னசென்ட் தெரிஞ்சு போகும். அவங்க ராத்திரி இறந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்திருக்கவே மாட்டாருங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு ஒன் டேல அவர் இத்தனை இப்படிப்பட்ட ஷேட்ஸ் உள்ளவங்கிற மாதிரியான சமாச்சாரம். அவர் ஆக்டிங்லயே அந்த ஷேட்ஸ் எல்லாம் ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி பரட்டு வருது. நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சரி, ஓகே ப்ரோ. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. இந்த கேரக்டர் நம்ம நினைக்க மாட்டோம், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருந்தாங்க. எப்படி டிசைன் பண்ணீங்க எல்லா கேரக்டருமே நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கசின்ஸ் கேரக்டர்ஸ் இருக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் எல்லாரும் இந்த கேரக்டர் பயோன்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த ஃபார்ம் ஏற்கனவே இருக்கு. அந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. ராஜமௌலியெல்லாம் வந்து நான் அர்டென்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள், மாஸ்டர் மாதிரி. ராஜமௌலி சாரோட பாகுபலியில் வந்து இப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் படிச்சிருந்தேன். அப்போ அந்த கேரக்டர் பயோ வந்து நான் அலப்பற பண்ற வீடியோஸ் வந்து சில நேரம் கிராக் பண்ணல, ஐடியா கிராக் ஆகலன்னா கூட அந்த 10 நிமிஷம் ஸ்கெட்சு கூட அந்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒரு 190 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நம்ம சமய சந்தர்ப்பத்துக்கு தேவையான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுல வந்து அந்த 190 கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணோம். அப்ப எப்படின்னா, நக்லீட்ஸ்ல வந்து நான் காலையில 4 மணிக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்துருவோம். அப்போ ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்து இப்போ ராஜேஷ் அண்ணா பேர் என்ன அந்த சமயத்தை குடும்பத்தில் ஒர்க் போயிட்டு இருந்தது. அவர் வந்து பேர் என்ன கிட்டத்தட்ட அந்த 10 மணிக்கு மேலே அவர் ஷார்ட் டியூஷன் ஆரம்பிப்பார். ஆனால் காலையில் 4 மணிக்கு வந்து உட்காந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பூரா போயிடும். அங்கிருந்து மித்துன்னா சேனல் எக்ஸிக்யூட்டிவ்டாக இருக்காரு. இங்கே இருக்க டேரக்டர்ஸு, இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாத டேரக்டர்ஸு, ரைட்டர்ஸு, ஆக்டர்ஸு, எடிட்டர், பேர் என்ன எல்லாரும் வந்து உட்காந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம குடும்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எடிட்டர் கண்ணம்பாலு, சினிமாட்டோகிராஃபர் சுஜித், இவங்க வரைக்கும் உட்காந்து அந்த கேரக்டர் வந்து 190 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றப்போ இந்த ட்ரைட் இருக்கலாம், இந்த ஆட்ரிபியூஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள சேர்த்தோம். இப்ப எல்லாம் சேர்த்து ஒரு பேர் என்ன இந்த 7 கேரக்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளார. அப்புறம் இந்த 7 கேரக்டர்ஸுக்கு மோர் 3 டைமென்ஷன். அதை எழுத சீன்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற சில சிக்கலும் புரியும் இல்லையா? அப்ப என்னன்னா லைஃப்ல பார்த்த கேரக்டர்ஸ் பூரா உள்ள கொடுக்க ஆரம்பிச்சோம். சம்பவம் தான் கேரக்டர்ஸ் டிசைட் பண்ணுது. கிட்டத்தட்ட பூரா சம்பவமே நடந்ததுங்க. அது வந்து டயலாக்ஸ்னால அந்த சீனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து ட்வீக் பண்ணி ஃபிக்ஷன் ஆட் பண்ணமே ஒழிய எல்லாமே நடந்தது தான். நேரடி அனுபவம் தான் எனக்கு. இந்த உள்ள இருக்க இன்சிடென்ட்ஸ்ல அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சேர்த்தோம். அதுக்குள்ள எக்ஸென்ட்ரிசிட்டி வேணும் அப்படிங்கிறது கான்சியஸ் டிசிஷன் தான். அது எல்லாருமே மிக தீவிரமான ஆட்கள் தான். காமெடிக்கு அது பயங்கரமான ஆட்ரிபியூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணோம். ஈவன் ஆஃபீஸில் இது அப்படித்தானே பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டருமே கிட்டத்தட்ட எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர்ஸ் தான். ஆஃபீஸ் சிட்காமில் மாடர்ன் ஃபேமிலி பண்ணணும் தான் ஆரம்பித்தோம். ராஜேஷனை வந்து இந்த மாடர்ன் ஃபேமிலி மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு, இந்த ஃபேமிலி வச்சு பண்ணலாம் அப்படின்னாரு. இன்னொரு சிட்காம் பண்ணலாம்னு இருந்தோம், யங்ஸ்டர்ஸை மட்டும் வச்சு. அப்போ நான் விட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த ஃபேமிலி இந்த யங்ஸ்டர்ஸை மட்டும் வச்சு ஒரு சீரீஸ் பண்ணலாம் பண்ணோன்னே அப்போ அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கசின்ஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமா பூம் ஆகும் அந்த டேர்ம் அண்ட் இது அப்படின்னு ராஜேஷ் அண்ணா வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்து புஷ் கொடுத்தாரு. பின்ன அங்கிருந்து ஆரம்பிச்சு உட்காந்தோன்னா பயங்கரமான எக்ஸென்ட்ரிசிட்டி கேரக்டர்ஸுக்கு இருக்கு, சம்பவத்துக்கு இருக்கு, இந்த ப்ராஜெக்டுக்கு இருக்கு. என்னென்ன சம்பவங்கள் ப்ரோ? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, உள்ளுக்குள்ள இருக்க சம்பவம் இல்லை மேக்கிங் அவ்வளோ இருக்கா? ரெண்டுமே கேட்குறேன் நான். இல்லை, மேக்கிங்கை வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ அதோட எக்ஸிகியூஷன் மட்டும் பேசணும் அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்குல்லங்க, கோயம்புத்தூர்ல ஒரு லொக்கேஷன் வந்து விட்டு வைக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் குடும்பஸ்தன் ஷூட் முடிஞ்சது, உடனே இது ஆரம்பிச்சது. குடும்பஸ்தன் நீங்க பார்த்துருப்பீங்க, அது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் தான் செட்டு, கிட்டத்தட்ட ஓடி ஃபுல்லா எடுத்துட்டோம். இப்போ கோயம்புத்தூர்ல என்னென்னலாம் விட்டு வச்சோமோ, அதாவது குடும்பஸ்தன்ல அதெல்லாம் மீதி இடத்த போற கசின்ஸ்ல ஷூட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஹீஸ்ட் மாதிரி தான். போலீஸ்ட மாட்டாம ஆபீஸ் போலீஸ் தேடி வர்ற அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் எடுத்து, ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் பயங்கர கேண்டிடான ஷூட்டு. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பர்மிஷன் வாங்கிடுவோம். சில நேரம் வந்து உங்களுக்கு உண்மையாவே நீங்க ஷூட் முடிக்க வேண்டிய சமயம் 5-10 நிமிஷம் இருக்கு அப்படின்னா இப்ப போய் நீங்க ஸ்டேஷனுக்கு போக முடியாது. யாராவது சின்சியரா ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் என்ன கேட்டா நீங்க பர்மிஷன் வாங்கிறது பெட்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நமக்கு 5:30 மணிக்கு சன்னு போயிட்டு இருக்கு ரேஸ் கோர்ஸ்ல. இல்ல அதெல்லாம் பெரிய, நான் சொல்றேன் இல்ல சார் முடிஞ்சது சார், முடிய போகுது, லைட்டே போகுது. இல்ல அது பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்க பேசுங்க, அவன் பேர் சொல்லுங்க, சாரி அவர் ஒரு பேர் சொல்லி நீங்க போய் சொல்லுங்க, போய் இது மாதிரி லைட் போகுது கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க, ஒரு பர்மிஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்க ஷூட் பண்ணல,
அவர் ஈகோ ப்ரோவோக்கை இப்ப போட்டுட்டு போயிட்டாரு. இப்போ புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கேமரா காப்பாத்துற போராட்டம் நடந்தது. ஒரு எபிசோட்ல கூட வருமே, காடை காப்பாத்துறதுக்கு பயங்கரமா இது பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட நடந்த உண்மை சம்பவம் தான். அது உண்மை. எந்த காலத்துல நடந்தது அது? இல்ல அதெல்லாம் 2018 டைம்ல நம்ம நடந்த சம்பவம். என்ன கிட்டத்தட்ட இந்த ஃபேமிலி கசின்ஸே ரெண்டா பிரிக்கலாம். உள்ளுக்குள்ள ஃபேமிலி ஏரியால ஒரு ஏரியா, அனிருத் நக்லைட்ஸ்ல வேலை பாக்குறாருல, அது கிட்டத்தட்ட ஆபீஸ்ல நிறைய நடந்த அது எல்லாரோட பயோபிக் அது. தழுவல். ஓகே, மற்றவங்களே இப்போ ஒரு நேர்மையான பதில் சொல்ல போறாங்க. இந்த ஐடியா கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி தான் கசின்ஸ் ஐடியான்றது இப்படி இருக்க போது, இந்த கேரக்டர்லாம் எப்படி இருக்க போது அப்படின்ற ஐடியா கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. நான் ஏன்னா வந்து அப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன், பேச்சுலர் கேர்ள்ஸ், இந்த மினி சீரிஸ். அந்த டைமில் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆஃபீஸில் இது ஒரு கசின்ஸ் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஆடிஷன் கூப்பிட்டப்போ ரொம்ப ஹாப்பியாக போனேன். இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கிற ரோல் கிடைக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை. அவங்க வந்து கிருஷ்ணா சொன்னார், இந்த மாதிரி கசின்ஸ்னு ஒரு மாக்யூமெண்ட்ரி பண்ணுறோம். மாக்யூமெண்ட்ரி அவசியம் மாக்யூமெண்ட்ரியா? இட் லைக் ஆமாம். அப்போவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து மாக்யூமெண்ட்ரி, சிட்காம்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. என்னன்னா இவங்களுக்கு வந்து இவங்கள 2002 பாண்ட் தான். இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே சின்ன வயசுல ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளோட என்னடா இது சின்ன வயசுல இருந்து நம்ம இங்க வந்துதான் மாக்கமன்றி அத போய் தேடி கண்டுபிடிச்சு ஸ்பெல்லிங்கே தெரியாது. இவங்க பெங்களூர் வேற, அதாவது கிட்டத்தட்ட அவங்க கேடிவியே காமெடி சென்ட்ரல் தான். ஒரு அப்படி எல்லாம் கிடையாது. ஏன் கேடிவி தான், கேடிவியும் பாக்குறேன். காமெடி சென்ட்ரல் கிடையாது. இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அது கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அப்புறம் இவரோட டேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎல்எஃப்னு ஒரு பெங்களூர்ல ஒரு சீரீஸ் இருக்கு. பெங்களூர்ல சீரீஸ் இல்லை, சாரி, அது வந்து பெங்களூர் பேஸ்ட் சீரீஸ். அது வந்து அது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே ரொம்ப எக்ஸைட் ஆகி பிளாட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிளாட் கேட்கும் போதும் ஒரு ஹை கிடைக்கும். இவர் நரேட் பண்ணும்போது ஒரு ஹை கிடைக்கும். அந்த ஹை வந்து அப்படியே ஷூட்டிங்ல இருக்கும், அப்புறம் நம்ம அவுட் பார்க்கும்போது இருக்கும். அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து அதுல எப்பவுமே இருக்கும். தெர் இஸ் நோ என்ன பிரச்சனை. பட் அது என்னன்னா கேட்குறப்ப இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும். அதுல காம்ப்ரமைஸே இருக்காது. ஒரு ஜென்சியோட பதில் கேட்டாச்சு. நீங்க சொல்லுங்க, நேர்மையா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? மாக்குமெண்ட்ரி அப்படின்ற வார்த்தை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவ்வளவு விளக்கமாலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லல. நாங்க வந்து அன்னபூர்ணா ஹோட்டல்ல சந்திச்சோம். மீண்டும் ஒரு மானங்கட்ட கதையோட நாங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு, நானும் அப்ப நக்லைட்ஸ்ல இல்ல, நான் திரும்ப ரீஜாயின் ஆக போறேன். அது அந்த ஃபேஸ்ல இருக்கேன். அப்ப பிரசன்னா அண்ணா வந்து பேசிட்டு இருக்கிறாரு, அது நம்ம போலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்டேஜ்ல நானும் கிருஷ்ணாவும் ஒரு தடவை சந்திச்சுக்கிட்டோம். அப்பதான் சொல்றாப்ல, அத நான் தான் பில் பே பண்ணுவேன்லாம் சொன்னேன். பார்த்தா கிருஷ்ணா வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு ஆர்டர். இல்ல, நான் அப்போ இவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வந்து அன்னபூர்னால காஃபி சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். காஃபி மட்டும் சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். இவர் வந்து ரோஸ்ட் ஏதோ ஆர்டர் பண்ணி உட்காந்துருந்தாரு. பார்த்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டு நான் போய் உட்காந்து, அப்போ அவரோட குழந்தைக்கு ஆமா அவர் வந்திருந்தா. அப்படி ஒரு 110 ரூபா பில்லு பிரெடிட் பண்ணி குழந்தைக்கு ஆமாமான்னு எனக்கு தெரியல. இல்ல, அவர் டெலிவரி ஆயிருந்தாங்க, பிறந்திருந்தா. இவர் அந்த ஹரிபரியில சாப்பிட வந்திருந்தாரு. அப்ப உட்காந்து பேசும்போது இப்படி ஒரு சீரிஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு. கசின்ஸ் ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். அப்படி இதான் அதோட பேஸ் ஐடியான்னு சொல்லிட்டு, அப்ப இந்த கசின் கிடையாது, இது இல்ல கசின்ஸும் கிடையாது. அந்த யங்ஸ்டர்ஸ் பத்தி சொன்னார்ல ஒரு கதை, மெர்ஜ் பண்ணோன்னு, அந்த மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு வெப் சீரிஸ் யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன்ட்ட. அப்ப அவரும் கேட்டு நல்லா இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் கிருஷியா பேசிட்டு, இல்ல நான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் அவரு எல்லாம் ரொம்ப அவரோட அப்ப அப்டேட் என்னென்ன போயிட்டு இருக்குல்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. மீன் டைம் ஆர்டர் வந்துருச்சு. இவர் அப்ப பேசுற குஷியில நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இது போயிடுச்சு. ஒரு நியாயம் இருக்குதுல்ல, காபி குடிக்கிறாப்ல, அவர் எப்படி யார் ரோஸ்டுக்கு பே பண்றது? ரோஸ்ட் சாப்பிட்றனா ஒரு காபிக்கு பே பண்ணலாம் இல்லையா? 40 ரூபா காபி, அவன் இது ஒரு 80 ரூபா, எல்லா சேர்த்துன்னு 110 120 ரூபால வரும். நியாயம் நம்ம தானே பண்ணணும். ஆனா அங்க நடந்தது வேற. அப்படி வெயிட் பண்ணிட்டு பில் பே பண்ண போகும்போது கரெக்டா அவங்க ஆர்டர் கொண்டு வந்து வச்சாங்க. அது அப்பதான் வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும். மொத்த சொந்தத்துக்குமே இவ்வளவு பெரிய பார்சல். வீட்டுக்குலாம் அவ்வளவெல்லாம் வாங்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வாங்கிட்டு போறான். இல்ல ஆனா அது அவ்வளவு எனக்கு நல்ல மனசு
நல்ல பர்ஸ் இல்ல நீங்க, நல்ல மனசு இருந்தாலும். இப்ப அது முன்னாடி பாக்கும்போது ரோஸ்ட் ரொம்ப ரோஸ்ட் தான் காஃபி மாதிரி தெரிஞ்சது இந்த பார்சல் முன்னாடி. இப்ப நான் பே பண்றேன், அதுதான் தார்மீகமா சரின்னு சொல்லி அப்ப அதனால அந்த உணர்வெல்லாம் பெருசா பிரதிபலிக்கல எனக்கு. நம்ம கிரஜோட தப்பிச்சோம்னா சாமி நம்பிக்கை துரோகிக்கிற ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு கட்ட வச்சிருந்த பணத்துல பாதி இங்க கொடுத்துட்டு போயிருப்பேன்டா அப்படிங்கிற ஃபீல் தான். அதுதான் கசின்ஸுக்கே எனக்கு உண்மையா. ஆமா முடிச்சுட்டீங்க வாங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதான் ஃபீல் ரொம்ப புதுசா இருக்கு. கசின்ஸோட வேற வெர்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் உள்ள ஜாயின் பண்றேன். எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா டைரக்ட் பண்றான், அப்படி அது ஒன்று பண்றோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. கிருஷ்ணாவும் மித்துனும் பண்றதா இருந்தது. 2 பேரும் மாறி மாறி பண்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அது என்ன இடையில ராஜேஷ் வேற பில்டப் கொடுத்துட்டு போவார். தலைவா வேற மாதிரி உங்களுக்கு அப்படின்ட்டு போயிடுவாரு. இப்போ நம்மளுக்கு அவரே சொல்லும் போது அது எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருக்கும்ல. ஓ என்னமோ இருக்குதுடா போடா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை ப்ராசஸா வரும்போது. இன்ஃபேக்ட் செக்ஸ் எஜுகேஷன் ஷூட்லாம் பண்ணும்போது நம்ம எடுத்த ஒரு மிக முக்கியமான நல்ல டெசிஷன் இதுதான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதுல பீயிங் பார்ட் ஆஃப் இது எப்படின்னா இன்னைக்கு இது என்ன ரிசப்ஷன் கிடைக்குது அதெல்லாம் தாண்டி இது என்னவான ஒர்க்கா இது ஷேப் அப் ஆயிருக்குங்கிறது நம்மளுக்கு பர்சனலா தெரியும்ல. அந்த விதத்துல ஐ ஃபீல் சோ ஹாப்பி டு பி a part of. மாக்குமெண்ட்ன்ற வார்த்தையை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தாட் இருந்துச்சு? இல்லைங்க அவ்வளவு ஓரளவு இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குன்னு சொல்ல நானு இதுக்குன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆமா அப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு மாக்குமெண்ட்ரி? இல்ல எனக்கு அந்த ஆபீஸ்ங்கிற ஒரு சீரீஸ் அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் சொன்னான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 வருஷத்துக்கு. இவங்க சின்ன வயசுல பாப்பா சின்ன வயசுல எனக்கு மாக்குமெண்ட்ரிங்கிற வார்த்தை இதாச்சு. ஆனா அதான் அது ஒன்றும் இல்லை, அது என்ன அப்படிங்கிற கியூரியாசிட்டி தான். அப்படின்னா கேமரா பார்த்து பேசுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மூடு. கேமரா பார்த்து ஏன் பேசுறானுங்க அப்படின்னா அப்படிதான் அது தெரிய ஆரம்பிச்சது. அப்போ இது எனக்கு கிருஷ்ணா டெம்பிள் மங்கீஸ்ல ஆஃபீஸ் சீரீஸ் ஒன்று வந்தது, அதுல இவன் பண்ணியிருப்பான். அப்பவே நான் விஜய் வரதராஜிட்ட சொல்லியிருந்தேன், பயங்கரமா நடிச்சிருக்காங்க அந்த சீரீஸ்ல. எனக்கு அந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சது, கொலாப்ல நம்ம நக்லைட்ஸோட கொலாப். அப்பவே விஜய் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அது நம்மளே அதுல ஒரு பார்ட்டா பண்ண போறோம் அப்படிங்கிறது அதுலயே நான் பண்ண வேண்டியது மிஸ் ஆயிருச்சு, பண்ண முடியாம போயிருச்சு விஜய் வரதராஜ்ல. அப்புறம் இப்போ நம்ம இதுல பண்ணோம். கிருஷ்ணா ரொம்ப கிளியரான டைரக்டர், பீயிங் ரைட்டர் ஹிம்செல்ஃப். அது அவர்கிட்ட இருக்கிற கிளாரிட்டி இருக்குல்ல, இதுதான் வேணும், இவ்வளவுதான் வேணும், இப்படித்தான் வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு லேர்னிங் மெட்டீரியல் தான். கிருஷ்ணா கூட ஒர்க் பண்றது, உட்காந்து சாம்பிராணி போடுறது இல்லை. உண்மையிலேயே நான் கிருஷ்ணா கிட்ட தனியாகவும் சொல்லியிருக்கிறேன். ஓகே ப்ரோ, சோஷியல் மீடியாவில் உலக சினிமா உள்ளூர் சினிமா அப்படியான டிபேட் பயங்கரமாக போகும். உலக சினிமா பேசுகிறவங்க எப்படி இருக்காங்க, உள்ளூர் சினிமா பற்றி பேசுகிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கான ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? சோஷியல் மீடியா தானே இல்லை வேற எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சதா? இல்லைங்க, அந்த நீங்கள் சொல்கிறது அப்பா அப்படிப்பட்டவர் மகன் அந்த மாதிரி கேட்குறேன் நான். உலக சினிமா உள்ளூர் சினிமா அதுக்கான டிபேட் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போகும். இந்த படம் பார்க்குறவங்க எப்படி இருக்காங்க, இந்த படம் பார்க்குறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அதுக்கு ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? இல்லைங்க, அப்போ அதுக்கான இன்ஸ்பிரேஷன் சில பேர் இருக்காங்க. அதாவது ஃபிலிம் சொசைட்டி வச்சுருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருப்போம். ஃபிலிம் சொசைட்டி இன் த சென்ஸ் ஒரு குழுவை இயங்கி படங்கள் பார்க்க வச்சு எஜுகேட் பண்ணுறவங்க கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நான் போய் சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். நான் தெலுங்கு சினிமா, இந்தி சினிமா அவட வெறியன். இப்போ நான் போய் இப்போ ஃபேமஸான 70s இருந்துருக்கேங்கிற லைப்ரரி இருக்குது, அங்கே பேச ஆட்கள்லாம் இருப்பாங்க. இப்போ போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு நான் ஏலியன். ஏன்னா இப்போ குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே பயங்கர ஸ்காலர்ஸ் மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஆரம்பிச்சு, அதாவது பேசிக் உலக சினிமா லிஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே நகர்ந்து அவங்க ஒரு வேர்ல்டு டூர் போவாங்க இல்லையா. அது நான் சொல்றது காலேஜ் டைம்ல. அப்போ உட்காந்து நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு தெலுங்கு சினிமாவில் இப்படி ஆக்ஷன் பிளாக் இருக்குது, அதுவும் சாதாரணம் கிடையாது அப்படி சத்தியம். இப்போ நான் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஐபோன் போட்டு தான் உழைப்புன்னு தான் அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தான் அனிருத். ரொம்ப உக்கிரமா இது மட்டும் இந்த கேமரால தான் எடுக்கிறேன், பேப்பர் கேமரால எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அப்புறம் லேட்டர்ல அது பேர் என்ன, சமதளத்துல வச்சு சண்டை போடுற சமாச்சாரம் கிடையாது, ரைட்டு. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்.
இந்த சமாச்சாரம் இருக்குல்ல அப்பா மகங்கிறது, அது எங்க அப்பாவும் எனக்கும் நடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த 25-27 வருஷத்தோட சம்பவங்கள் இருக்குல்ல. எங்க அப்பா வந்து அதாவது எங்க அப்பாட்ட நான் சினிமா போறேன்னு சொல்லி எங்க அப்பா என்ன வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு ஏன்னா நான் திரும்ப பேசி ஏன்னா அவருக்கும் சினிமால பெரிய ஈடுபாடு அவர் எங்கேஜ்ல இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து இந்த பேர் என்ன 3 முடிச்சு அதெல்லாம் வந்த டைம்லயே பார்த்துட்டு அப்படித்தான் ரஜினி ஃபேன் ஆகி அங்கிருந்து கே பாலச்சந்தர் ஃபேன் ஆகி அவர் சிகரெட் பிடிக்க பழக்கினதே அந்த படம் பார்த்துட்டு வந்தது தான். 2006 வந்து அவருக்கு வந்து லங்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு சிகரெட் பிடிச்சதுனால. அப்போ நான் சின்ன பையன் அவன்கிட்ட வந்து அப்போ பேச போனேன், என்னப்பா 10 நாள் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. 3 முடிச்சு படம் பார்த்துட்டு அவருக்கு அப்படியே 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்க்கல, டைம் டிராவலர்ஸ் மூவர் சேருங்கிற மாதிரி அவருக்கு தோணிட்டு இருந்திருக்கு. ஆனா பயங்கரமா சினிமா பாக்குற ஆர்வம் உள்ளவர். மியூசிக்னா இந்தி சினிமா தான். எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப எவ்வளவு சின்சியரா ஸ்கூலுக்கு புறப்புற டைம் ஆயிட்டு இருக்கும், அந்த பேருன சிச்சோரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், இந்த பழசுல ஓடிட்டு இருக்கும், கோரி தரகாவு படா பியாரா ஓடிட்டு இருக்கோம். உட்கார வச்சு அந்த பாட்டோட மீனிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு அர்த்தம் வந்து இது அப்படின்ட்டு. இல்லை திடீர்னு வந்து தாழம்பு மனமுள்ள தனுக்குள்ள அதை ஓட்டு தாழம்பு மனமுள்ள தனுக்குன்னா குளிர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் என்ன காலைல 6 to 8 தான் அவர் பாட்டு கேட்கற நேரம், நான் ஸ்கூலுக்கு போற நேரம். பயங்கர அவருக்கு அதை பத்தி எல்லாம் உட்கார வச்சு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். சரி ஓடு அப்படிங்கிற மாதிரியான ஆள் அவரு. ஒரு டைம் சினிமாக்கு போறேன்லாம் சொல்லியாச்சு. இது அரௌண்ட் 8th or 9th டைம்ல இளநெஞ்சேவா பாட்டு ஓடிட்டு இருக்கு இது ஒரு டிவில. அப்ப உள்ள நான் பூஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வாட்டி கூப்பிடுறாரு பிரசாந்த் அப்படின்ட்டு, நம்ம கேட்கல பிரசாந்த் அப்படின்னு திரும்ப வரல அப்படின்னு நேரம் ஓடி வர்றேன். வந்த உடனே அதை போட்டு அப்படி சொன்ன திட்டுறாரு. அது திட்டுறாரு டக்கு நின்ட்டேன். அந்த இளநெஞ்சேவா பாட்டுல டின் 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 வரும்போது இந்த வண்டு வந்து இப்படி என்னமோ செய்யறது வந்து கரெக்டா கட்டிக்கேத்த மாதிரி வச்சிருந்திருக்கிற அப்படி பாலுமகேந்திரா அவர். அப்போ உடனே எங்க அப்பா அந்த பாட்டு முடிஞ்சே ஒண்ணுமே பேசல. முடிஞ்சதுக்கு அப்புறம் டேய் ஆகாளி ஒரு வேலையில இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக சின்சியரா இருக்கணும். 6 மணி நேரத்தில் ஆடி பாடுங்கள் ஆனாலும் உழைத்த வாழுங்கள் பாடுங்க. சரி படிப்பு வரல அப்படின்னு இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்காக ஒரு நேரத்தை நேர்மையா இருக்கணும், திங்கிறதுல கவனம் செலுத்தாம அப்படின்னு ஒரு திட்டி விட்டாரு. அதுக்கப்புறத்துல ஸ்கூலு முடிச்சு காலேஜ் முடிக்கிறது எங்க அப்பா இதுதான் அவருக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ற சமாச்சாரம் எல்லாம், அதாவது சின்சியரா பண்றானா இதெல்லாம் ஃபாலோ பண்றானா அப்படின்னு அங்கிருந்து எடுத்தது அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி. அவங்க அப்பா வந்து சினிமாவை வந்து ஒரு எஜுகேஷனலா ஒரு அப்பா வந்து டே சம் படிச்சிட்டியா அரியர் முடிச்சிட்டியான்னு எப்படி கேட்டுட்டு இருப்பாரோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு அப்பா ஒரு சினிமா எந்தூசியாசிஸ்ட் வந்து தன் மகன் எப்படி வளர்த்திருப்பாரு அப்படிங்கிற எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து கிட்டத்தட்ட பார்ஷியலா உண்மை கதை தான். ஆனா எங்க அப்பாக்கு எனக்கும் இந்த மாதிரி கிளாஷ் ஆனது கிடையாது. எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இல்ல கிளாஷ் ஆனது கிடையாது. ப்ரோ எல்லாருக்கும் சேர்த்து தான் ஆன்சர் தெரிஞ்சா நீங்க எல்லாருமே சொல்லிடலாம். உரம்பரை அப்படின்னு என்னது? சொந்தக்காரங்க. வெரி ஈஸி. ஒன்னு இல்ல இது டீம் கேம். ஒன்னு ஆகாவலினா லூஸ். ஒண்ணுத்துக்கு ஆகாதவன். அதான் ஆகாவலி. தம்பா அப்படின்னா தம்பி. ஆமா தம்பா, குட்டி தம்பா. ஓ நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் இல்ல. ஓ அத வச்சு தான் கேக்குறீங்களா? ஆமா சீரியஸ்ல இருந்து கேக்குறேன். பொட்டாட்ட இருக்கணும் அப்படின்னா அமைதியா இருக்கணும். வெச்ச இடத்துல இருக்கு. ஒட்டன இடத்துல இருக்குல்ல. பொட்டாட்ட அசையாம. அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்கிறேன். அமைதியா இருக்காரு அவரு. அவன் இதுல இருக்கான். இன்னொரு ஒரு இதுல இளவு வீட்டுல என்ன கூல்னு அழுக சொல்றியா அப்படின்னு வருது. கூல்னா அதான் சவுண்ட். கட்டு தின்னி அப்படின்ற ஒரு வார்த்தை. கட்டி தீனினா ஐயோ பாக்கெட்ல போட்ட ஸ்நாக்ஸ் இல்ல எனக்கு தெரியும் இது சாப்பிடுறவங்க. இது ஷிட். ஐயோ இவங்க இல்ல பட் லைக் எப்படி சொல்றது, சாரி எனக்கு எங்க இருந்து வந்திருக்க தோணுது அப்படின்னாங்க. பேருன இது மோர் பேருன கோயம்புத்தூர் இருக்குல்ல, அது மோர் தெலுங்கு ஆட்கள் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிற ஊர். கட்டி தண்டாவா அப்படிங்கிறது வந்து ஃபேமஸான தெலுங்கு டேர்ம். அப்படின்னா சாப்பிடணும் பிள்ளைத்த அங்கே இதே மாதிரி சோறு திங்கிறியா புல்லு திங்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு போல கட்டி தண்டா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி அது அங்கே தான் மருவி கட்டித்தீனியாக மாறி இருக்க வாய்ப்பு உண்டு. அது கூட பேருன கட்டித்தீனிக்கு இன்னொரு நல்ல ஃபன்னி ரூட்டட் ப்ரெசன்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா கட்டித்தீனி காஞ்சி இருக்கிற ஸ்டூல்ஸ் இருக்குல்லங்க, ஆட்டு புழுக்க மாட்டு புழுக்க அது மாதிரி இல்ல. அதான் கிட்டத்தட்ட அதான். இல்லங்க அதுதான். பட் எனக்கு அது பேர் என்ன இதோட கான்டெக்ட்ல எக்ஸாக்டா தெலுங்குல இருக்கு.
அதனால அது மறிவிருக்க வாய்ப்பு உண்டுன்னு. இது புது தகவல் கிருஷ்ணா எனக்கும். இல்லை உண்மையிலேயே உண்மையிலேயே இல்லை இல்ல யார்கிட்ட பேர் நமக்கு பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, அவர் பேர் வந்து நவகாந்த் அப்படின்ட்டு ஒருத்தர். அவர் சொன்னாரு இதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு சான்ஸ். சரி, இப்போ சின்னதாக ஒரு கேம் விளையாடலாமா நம்ம? உங்கள் சீரீஸில் யூஸ் பண்ண கோவை ஸ்லாங் வார்த்தைகள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கான அர்த்தம் வந்து எங்கள் எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக தெரியாது, தெளிவாக தெரியாது. அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொன்னால் நல்லா இருக்கும். ரொம்ப கிருஷ்ணா தான் என்னவா அது எழுதுங்க. சண்டை போட்டுட்டு இருப்பீங்க ஃபேமிலிக்குள்ள. அப்போ வந்து பிரசனான வந்து என்ன சண்டை கிழக்க மாட்டாங்க அப்படின்னோடனே திரைமொழி சந்திரன் வந்து உங்க அப்பா ஆழ்வாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை திட்டுவார். அந்த இது என்னன்னு கன்வே ஆகல. படம் உங்க அப்பா ஆழ்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது படம் உங்க அப்பா ஆழ்வாருங்கிறது எங்க அப்பா என்ன சொல்லிட்டே இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒப்பம் தண்ணானேங்கிற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திட்டுற ஒரு டேர்ம் தான் ஒப்பம் தண்ணானே அப்படின்னா வர்றாரு. அது அந்த ரைஸுக்கு தான் பொடாங்கப்பா ஆழ்வார் அப்படின்னு எந்திரிப்பாங்க. இல்லாட்டி கிள்ளடி பொடாங்கப்பா ஆழ்வார் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கட்டால அப்படின்னா அந்த பக்கம் அந்த பக்கம் அன்சைடு அந்த பக்கமா பக்கத்துல இல்ல அன்சைடு அந்த சைடு அக்கட்டால அக்கட்டால அந்த பக்கம் அக்கட்டால போ அக்கட்டால போ வெசையான என்ன வேகமா 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 வெரசாவா. வெரசு வந்து தமிழ் இது கோயம்புத்தூர்ல வராது. வெரசு இங்க வராது. அதே அது மாதிரி அதேதான். மொட்டு முட்டுனா இந்த மாதிரி என்ன முட்டு கொடுக்கறதுன்னு வச்சுங்களா? எப்படி வந்து போய் முட்டு அந்த மாதிரியா? மொட்டு வாங்கிட்டு வா. மொட்டு முட்டையத்தான் மொட்டும்பாங்க. தொலைவுற அப்படின்ற வார்த்தை இது கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா சரியான அர்த்தம் வந்து தெரியாது. தொலைவுற தேடுறதுங்க. தொலைவுலன்னா தூரமா தூரத்துல. எசிலி அப்படின்னா எசிலி போட்டு பேசாத அப்படிமாங்க. பேச்சு ஏச்சு சொல்லு போட்டுறாத. வார்த்தைக்கு வார்த்தை போட்டு வராத அப்படிங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.